guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம்னா திருநெல்வேலி அகஸ்தியர் ஃபால்ஸ். அகஸ்தியர் கோயிலுக்கு உள்ள நுழைஞ்சு காரை பார்க் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அங்கே வந்து கார் பார்க்கிங் வந்து நிறைய கார்லாம் இருந்துச்சு. நாங்களும் ஓரம் கட்டிக்கிட்டு கார் நிப்பாட்டிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. கடையில் வந்து மாங்காய், ஸ்டார் ஃப்ரூட்டு, அப்புறம் வந்து இந்த கொலா அப்பளம், அது மாதிரி நிறையா இருந்துச்சு. நான் வந்து அதெல்லாம் வாங்கலை, பாப்பாவுக்கு வாங்கி தரலான்னு தான் பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் வாங்கலை. நவாப்பழம், அப்புறம் இந்த 90s கிட்ஸ்லாம் நானே 90 கிட்ஸ்லாம் நம்ம இதெல்லாம் வாங்குவாங்களே, அந்த கொலா, இலந்த வடை, அப்புறம் நவாப்பழம், இன்னும் நிறையா வச்சுருந்தாங்க. அதெல்லாம் இருந்துச்சு. சரி போயிட்டு வந்துட்டு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு நானும் வந்து போயிட்டேன். இதுதான் வந்து அந்த சிங்கம் முகம் கொண்ட குரங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது எதுவுமே பண்ணவே இல்லை, ஜாலியாக இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நான் என்ன ஹாய் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு பல்ல காட்டுச்சு, தெரிச்சேன் பாரு, ஓடியே போயிட்டேங்க. அப்புறம் ஒடியாந்துட்டு அப்புறம் வந்து உள்ளுக்கு நுழையிற இடத்துல எடுத்த வீடியோ தான். நாங்கள் வந்து போன தடவை வந்தப்போ இந்த மேட்டில் தான் நடந்து போனோம். உள்ளுக்கு வந்து வழி, இப்போ வந்து அந்த வழியை அடைச்சிட்டு அங்கே ஒரு கடை மாதிரி வச்சுட்டாங்க. இது வந்து உள்ளே போகிற இடத்துல உள்ளே ரொம்ப தூரம் போகணும். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே ஃபால்ஸ் இருக்குது. அங்கே போய் குளிக்கிறவங்களாம் குளிச்சுக்கலாம். அதாவது என்ஜாய் பண்ணுறதுக்கு மட்டும் வருவாங்க இல்லையா, சுற்றி பார்க்குறதுக்கு மட்டும், அந்த மாதிரி அவங்களாம் வந்து குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. நாங்கள் வந்து கோயிலுக்கு போனதுனால நாங்கள் வந்து ஃபால்ஸுக்கு போகலை. டைரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் ஒரு இது மாதிரி இருந்துச்சு, ஒரு ஓடை மாதிரி இருந்துச்சு. அதுதான் வந்து எங்களோட இடமே. அங்கே தான் வந்து நாங்கள் டெய்லியுமே ஏதாவது குளிக்க மாட்டோம், அப்படியே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். குளிக்கிறதுக்கு வந்து நாங்கள் வந்து அவ்வளோ ப்ரிப்பரிங்காக வரல, பாப்பா இருக்கா, அவங்களுக்கெல்லாம் சளி பிடிச்சிரும் அப்படிங்கிறதுனால நாங்களாம் அங்கேயே கிளம்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். அங்கே நாங்கள் கிளம்பில திருநெல்வேலி பாளையங்கோட்டை, அங்கே தான் வந்து எங்கள் நாத்தனா வீடு இருக்குது. நாத்தனா வீட்டிலேருந்து தான் நான் ஃப்ரைடே வந்து வெள்ளிக்கிழமை 9 மணிக்கு கிளம்புனோம். நைட்டு 3 மணி ஆயிடுச்சு வாரதுக்கு. அங்கே போயிட்டு பாளையங்கோடை போயிட்டு அங்கேருந்து தூங்கவே இல்லை. மறுபடியும் 3 மணிக்கு 3 மணிக்கெலாம் தூங்கினோம். அப்புறம் வந்து 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டோம். 6 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கு மணி 8:30 ஆயிடுச்சு. 8:30 கிளம்பி மணி இங்கே வர்றதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. ஏன்னா பிள்ளைகளாம் இருக்குது, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுதான் ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ். ஃபால்ஸ்குள்ளே போகிற ஒரு இடம். எல்லாம் வந்து தலை குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அங்கே வந்து நின்றுட்டுருப்பாங்க. இன்னொரு இது என்னென்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடான்னு கேட்டால், இல்லைங்க, இங்கே வரவங்களாம் குளித்ததோடு நிப்பாட்டிட்டா பரவாயில்ல, உள்ளுக்கா போயிட்டு அங்கே ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் ஒரு அம்மா அங்கே நின்றுட்டு இருந்துச்சுங்களே, அந்த அம்மா உள்ளுக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அதான் நீங்கள் இதுக்கு மேலே உள்ளுக்க போனால் உள்ளுக்க போயிட்டு ஏதாவது ஒன்று இந்த ஃபால்ஸ்லாம் திடீர்னு வந்து வெள்ளப்பெருக்கு ஆயிரும், அதனால் வந்து மாட்டிக்குவீங்க, ஏதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளெல்லாம் விட மாட்டேன்ட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் கோயிலுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்டது அப்போ தான் உள்ளே விட்டாங்க. இந்த அம்மா வந்து உள்ளே போயிட்டு இன்னொரு ஆஃபீஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து கேட்டு வந்துடுங்கன்னு சொன்னோன்னு அப்புறம் நாங்கள் வந்து உள்ளக்க போயிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறினோம். பார்த்தீங்கன்னா பாதிப்படி ஏறினோடனே மூச்சு திணறி எடுக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் மூச்சு திணறுச்சு. என் பிள்ளை பார்த்து சிரிக்கிறா. அவன் வந்து யார்ட்டையுமே போக மாட்டேன்ட்டா. கடைசியில் நான் தாங்க தூக்கிட்டு வந்தேன். வீடியோ வந்து ஒரு 30 செகண்ட் தான் எடுத்தேனா. அப்போ வந்து மீதி நேரமெல்லாம் நான் தான் வந்து அவளை தூக்கிட்டே நடந்துட்டு வந்தேன். போன பிள்ளை ரொம்ப கூதா போச்சு. அப்புறம் இந்த அண்ணா தான் வந்து திருநெல்வேலி லோக்கல் அம்பாசமுத்திரம். இந்த அண்ணா தான் வந்து எங்களுக்கெல்லாம் சுற்றி காட்டினாங்க. இவங்க வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு. எப்போதுமே வந்து திருநெல்வேலி வந்தோம்னா இந்த அண்ணா தான் இங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து சுற்றி காட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டரு.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அந்த ஓடை சொன்னீங்க இல்லையா, அந்த இங்கே இன்னும் கொஞ்சம் உள்ளுக்க போயிட்டிங்கன்னா அந்த 2 பாறை மாதிரி தெரியுது இல்லையா, அங்கே தான் வந்து நாங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். நாங்கள் உட்காந்துருந்த வீடியோலாம் இருந்துச்சு, ஆனால் வந்து நான் தான் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டேன். அப்புறம் வந்து இதுதான் கோயில் என்ட்ரன்ஸு. இது கோயில் இல்லை, இது வந்து கோயில், அந்த துர்க்கை அம்மன் கோயில் எதிர்த்து அப்படி இருக்கிறது, பக்கத்தில் விநாயகர் கோயில். நாங்கள் போன தடவை வந்தப்போ கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உக்காந்துட்டு நல்லா வந்து வெயில் வேறையா, நல்ல களைப்பு வேறு, வந்தோடனே உட்காந்துட்டோம். அப்போ வந்து நல்ல தூக்கத்தில் இருந்தா, நான் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, பாப்பா வந்து நல்லா தூக்கத்தில் இருந்தனால நானும் வந்து அவளை எழுப்பி விட்டு அப்புறம் வந்து அவளை நடக்க வச்சு தான் கூட்டிகிட்டு போனேன், வேறு வழி இல்லைங்களா. அப்புறம் வந்து நாங்கள் படித்தருதுங்க இல்லையா, அந்த வழியில் மேலே போட்டு மறுபடியும் உள்ளே போயிட்டு அகஸ்தியர் இருப்பாங்க. இது வந்து முருகன் கோயில், பக்கத்தில் வந்து விநாயகர் கோவில் அந்த இதெல்லாம் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும். அது எது அப்படி இருக்கிறது துர்க்கை அம்மன் கோவில். உள்ளக மேலே ஏறினோம்னா அதாவது கோயிலை சுற்றி மலை, சூப்பரான ஒரு வியூனா இதுதான் சொல்லணும். அவ்வளோ ஒரு அம்சமான இடம், அமைதியான இடம் கூட. நான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து 1 இயர் ஆயிடுச்சு. பாப்பா வந்து 3 மந்த் இருக்கையிலையே 3 மந்த் இருக்கும்போது நாங்கள் வந்தோம். இப்போ வந்து நாங்கள் புது கார் வாங்கினா வரேன்னு சொல்லி வெட்டியிருந்தோம் இல்லையா, அதனால இங்கே இப்போ வந்து நாங்கள் கிளம்பியிருக்கோம். இதுதான் வந்து உள்ளுக போகிற இடம். இந்த ஒரு இது இருக்கு இல்லையா, இந்த ஒரு கதவு, அந்த கதவுல தான் வந்து ஒரு அம்மா 118 வருஷம், அந்த அம்மாவுக்கு வந்து 118 வயசு ஆகி இறந்தாங்க. அகஸ்தியருக்காகவே அகஸ்தியரோட அகஸ்தியர் அது என்னது தவம் இருந்து இறந்தாங்கன்னு சொல்லுவாங்க. 118 வருஷமாக இங்கே தனியாக இருந்து ஒரு வாழ்ந்த இடமா இந்த அம்மா. அந்த அம்மா இருந்த இடத்துல வந்து ஒரு சமாதியை கட்டி அவங்க வந்து சாமியாக கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 118 வருஷம்னா வயசுனா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தானே. அப்புறம் வந்து ஒழுங்கா பாப்பா பிடிச்சிட்டு தான் இறங்கினேன், அதனால வீடியோ வந்து ஒழுங்காக எடுக்கவே முடியல. இது தாங்க கோயில். ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலை சுற்றி பாருங்கள், சுற்றிலையும் மலை தான். சுற்றிலையும் மலைங்கிறது வேற, சுற்றிலையும் பாறை. அந்த பாறை இடுக்கலையெல்லாம் தண்ணி ஊற்றும். எங்கெங்கெல்லாம் தண்ணி ஊற்றுதுன்னே தெரியாது, அங்கெங்கெல்லாம் தண்ணி ஊற்றும். தண்ணி அப்படியே சலசலன்னு ஊற்றிக்கிட்டே இருந்துச்சு. போன தடவை நாங்கள் வந்த நேரம் உடனே மழை தூர ஆரம்பிச்சிச்சு. ஐயோ நம்ம போக வேண்டிய இடம் போச்சா, மழை வந்துருச்சா அப்படின்னு பார்த்தேன். இந்த இடம் தாங்க. இந்த இடத்துல போன தடவை வந்தப்போ எவ்வளோ தண்ணி இருந்துச்சு தெரியுமாங்க, அவ்வளோ தண்ணி இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. அந்த இது வரைக்கும் இருந்துச்சு. அந்த சின்ன இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, அந்த கிராஸில் தான் அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்துச்சு. இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னா, சொரிமுத்து ஐயனார் கோயில் இருக்கு இல்லையா, அங்கேருந்து வந்து சொரிமுத்து ஐயனார் அதான் மேலே, இது வந்து கீழேங்கிற, அங்கேருந்து தண்ணி வந்து அருவியாக கொட்டிட்டு இங்கே கொட்டும், இங்கேருந்து கீழே ஃபால்ஸுக்கு போகும். இதான் வந்து அகஸ்தியர் முனிவர். இது வந்து சிவன் கோயில். மாலை கொண்டு வந்து சாமியோட பாதத்தில் அபிஷேகம் அபிஷேகம் இங்கே வந்து ஐயெல்லாம் கிடையாது. நாங்களாம் வந்து சாமி கும்பிட்டு தும்மல் வந்துருச்சு. இது அபிஷேகம்லாம் பண்ண முடியாது, ஏன்னா ஐயர் கிடையாது இல்லையா. போன தடவை வந்தப்போ இந்த கோயில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. போன தடவை கேட் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ வந்து கேட் போட்டு பூட்டி வச்சுட்டாங்க. நாங்கள் வந்து இதுதான் வந்து நாங்கள் வந்து அந்த சின்ன ஒரு ரோடு மாதிரி தெரியுதுங்களா, வண்டி போகுது தெரியுதுங்களா, அங்கே அந்த வழியாக தான் நம்ம வந்து உள்ளுக்கு இறங்கணும். இது எப்படி தெரியுது பார்த்தீங்களா, இந்த வழி இங்கெல்லாம் போகணுன்னாங்க ஆசை. அந்த அங்கே பார்த்தீங்களா, இவர் தான் அகஸ்தியர் முனிவர். அது வந்து அங்கேருந்து ஒரு சின்ன கல்வெட்டு, அங்கேருந்து கல்வெட்டு ஃபோட்டோஸ் தான். அங்கே உட்காந்து எடுத்த ஒரு ஃபோட்டோஸ். நீங்களும் யாராவது இங்கே திருநெல்வேலி அந்த சைடு, பாளையங்கோட்டை அந்த சைடு இருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மேலும் எனக்கு ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இங்கே வந்து ஊஞ்சல்லாம் இருந்துச்சு. நான் வந்து ஊஞ்சல்லாம் உட்காந்து ஜாலியாக ஆடிக்கிட்டு இருந்தேன். எங்கள் மாமா தான், நானும் பாப்பா உட்காந்துக்கிட்டோம். எங்கள் மாமா தான், என் ஹஸ்பண்டு தான் பிடிச்சி ஆட்டி விட்டுட்டு இருந்தார். பயமாக இருந்துச்சு. ரொம்ப நாள்
நாள் கழிச்சு ஊஞ்சல் உட்காந்துருந்தோம் இல்லையா, அதனால இவ இறங்க ஆரம்பிச்சிட்டா. ஸ்பீடாக ஆட்டி விடுமோ எனக்கே ஒரு மாதிரி இருக்குது, அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குங்களா. அப்புறம் வந்து நான் அங்கே உட்காந்துருக்காருல, அவர்கிட்ட போய் அண்ணே நல்லா இருக்கீங்களா அண்ணே அப்படின்னு கேட்டேனா, அதுக்கு அவர் எழுந்துட்டு இந்த பல்ல காட்டிட்டாரு. நான் பயந்து ஓடியாந்து அங்கிட்டு தெரிச்சு போயிட்டேன். அப்புறம் வந்து அங்கே இருந்த ஒரு அக்காட்ட ஸ்டார் ஃப்ரூட் ஒரு ஸ்டார் ஃப்ரூட்டோட விலை 10 rupees. நான் 3 ஸ்டார் ஃப்ரூட்டு இது வரைக்கும் சாப்பிட்டதில்லை, தெரியாமல் வாங்கிட்டேன். சாப்பிட்டு பார்த்தா பல்லில் கூசிச்சு பாருங்க, அம்மாம்மா ஐயோ புளிப்பான புளிப்புங்க, புளிச்சு கிடந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடியாங்கட்டியே போதும் ஆயிடுச்சு. நான் மாங்காயும் ஸ்டார் ஃப்ரூட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அப்புறம் வந்து அந்த சாமி பாதத்தில் வச்சுருந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு காரு கட்டிட்டு அங்கேருந்து சொரிமுத்தையனார் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இதுதான் வந்து இந்த சைடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடு, அந்த சைடில் தான் நாங்கள் போன தடவை குளித்தோம். இந்த தடவை நாங்கள் குளிக்க போகலை, கோயிலுக்கு மட்டும். இங்கேயுமே கோயில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. உள்ளுக்க போயிட்டு சாமி கும்பிட்டு அங்கேயே கிளம்பிட்டோம். இங்கே வந்து நான் குளிக்கிறதுக்கெலாம் ஐடியாலாம் இருந்துச்சு, ஆனால் வந்து மழை தூரிகிட்டே இருந்துச்சு. உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே கறி குழம்பு வாசம் தாங்க ஆளை தூக்குது. முடியல, சுத்தமாக முடியல. எப்படா நாங்கள் வேறு மதியம் இன்னும் சாப்பிட்லையா, எப்பா மூக்க தொலைக்குது. ஏண்டா நமக்கு மூக்கு வாசம் இப்படி பிடிக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. மூக்கு ஆளை தூக்குது, கறி குழம்பு வாசம். அப்புறம் சாமி கும்பிட்டு நாங்கள் இருந்துட்டு உடனே கிளம்பிடணும், தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிடணுன்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கிட்டு பார்த்தாலும் ஏதாவது ஒன்று கிடா வெட்டி இந்த நேர்ந்து விட்டு கிடா வெட்டி குழம்புக்கு சமைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே வந்து கிளம்பிட்டு சொரிமுத்தையனார் கீழே இங்கே வந்து மேலேயே ஒரு கடை, இந்த அந்த காலத்து கடை தான். அந்த கடையில் மீன் குழம்பு இருந்துச்சு. மீன் குழம்பு, மீன் அப்புறம் வந்து இருந்துச்சு. நாங்கள் வந்து மீன், முட்டை, அப்புறம் வந்து மீன் குழம்பு இதை வச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இந்த பிஸ்கட் ஒன்று இருந்துச்சு, அதை வந்து கொடுக்கலான்னு போனேன். ஆனால் வந்து அது என்னை படுத்திருச்சுங்க. தயவு செஞ்சு பிஸ்கட்டை கொடுத்தோம் பாருங்க, ஒன்றுக்கு கொடுத்தோம், துரத்திட்டு வந்துருச்சு மொத்தமாக. நாங்கள் அங்கேருந்து தெரிச்சிட்டோம். அப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் இங்கே மணிமுத்தாறு ஃபால்ஸுக்கு போகலை, டேமுக்கு மட்டும் போயிட்டோம். இதுதான் வந்து மணிமுத்தாறு. எனக்கு ஒரு டவுட்டு, இங்கே தான் வந்து பூஜை படம் வந்து எடுத்திருப்பாங்களோ அப்படின்ட்டு எனக்கு வந்து இது பூஜை படம் இங்கே தான் எடுத்தாங்களா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்களேன். எனக்கு தெரியல, எனக்கு சரியா. இது வந்து அந்த கீழே அணைக்கட்டு, சின்ன அணைக்கட்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே போகிற இடம். அங்கே போயிட்டு நைட்டு ஒரு 8 மணி போல் இங்கே நெல்லையப்பர் கோவிலுக்கு வந்துட்டோம். நெல்லையப்பர் கோவில் சிவாய நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெல்லையப்பர் கோவில் ஃபஸ்ட் டைம் நான் உள்ளே போகிறேன். ஆனால் வந்து த்ரில்லிங்காக இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. உள்ளே போனோடனே அவ்வளோ ஆனால் கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் நம்ம வந்து ரோட்டுக்கு வரோன்னா, கோயிலுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வந்து பார்க்கிங் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து நெல்லையப்பரோட தேர். பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மரக்கட்டை தான். இது வந்து இருட்டுக்கடை அல்வா, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா எப்படி இருக்குது பாருங்கள். எல்லா கடையிலையும் லைட்டு, இது மட்டும் கொஞ்சம் இருட்டாக இருக்கா, வந்து செம்மையாக இருந்துச்சு அல்வாலாம். நீங்களும் மறக்காமல் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலுக்கு போனீங்கன்னா சூப்பராக இருக்கு. இதில் பாருங்களேன், அது சேம் ஒரே மாதிரியே எப்படி இருக்குதுன்ட்டு நான் வந்து கிராஸாக எதாச்சியோ உட்காரலான்னு உட்காந்தேன். ஆனால் செம்ம வியூங்க. இங்கே நான் உட்காந்து நான் ஒரு வீடியோ எடுத்தேங்க, செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அங்கே வேலையை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை கிளம்பிட்டோம். அங்கே திருநெல்வேலியிலேருந்து கிளம்புனதுக்கப்புறம் நாங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பாப்பாவுக்கு ஒரு மொட்டையை போட்டுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு எங்களோட பயணத்தை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நிறையா பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. நானும் என்ஜாய்மெண்ட்டாக தான் வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. நானும் உங்களால் வாழ்ந்துட்டு போகிறேன். ஒரு சின்ன ஆம்பிஷன் தான் இருக்குது. எனக்கு முடியாதவங்களுக்கு இன்னும் நிறையா செய்யணும் அப்படிங்கிறதுனால இந்த யூடியூப்பில் வர வருமானத்தில் நான் யாருக்காவது முடியாமல் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரணும், துணிமணி வாங்கி தரணும் அப்படின்லாம் எனக்கு ஒரு நல்ல சின்ன கனவுகள்லாம் இருக்குது. எனக்கு அதுக்கு இன்னும் மானிட்டேஷன் ஆகலை. ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ்.